கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆமென். நம்மள ஆண்டவருடைய சமூகத்துல அந்த காலத்துல எல்லாம் இருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள், சீஷர்கள் தேவ சமூகத்துல எனக்கு இது நடக்கும், இது கிடைக்கும்னு ஆண்டவரை ஆராதிச்சதே கிடையாது. இது என்னுடைய கடமை, நான் ஆண்டவரை துதிக்கிறது என்னுடைய கடமை. அவங்க அப்படி நினச்சி ஆராதிச்சாங்க. அப்படி
அப்படி ஆராதிச்ச பவுலும் சீலா சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் கட்டுகள் தானே கலந்து போயிற்று. அல்லேலூயா. நமக்கு எதுவும் வேணும் அப்படின்னு நம்ம சில நேரம் நினைக்கும் பொழுது சோர்வு வந்துடும். ஆனா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு உன்னத பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இங்கு பிறவியிலே பலவீனமாயிருந்த ஒரு மனிதன், குருடனாயிருந்த ஒரு மனிதன், அவனுடைய நிலைமை என்னன்னு சொன்னால் பிச்சை எடுக்கிற நிலைமை. கண்ணும் தெரியாது, பிச்சை எடுக்கணும். இந்த நிலைமையோடு கூட அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சத்தம், திரளான ஜனங்களுடைய இரைச்சல் சத்தம் கேட்குது. அப்போ இந்த ஊரில் இவ்வளோ நாள் நான் பிச்சை எடுக்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே, இப்போ ஏன் வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்குது, எல்லாரும் ஏன் இப்படி கூச்சல் போடுறாங்க, எல்லா ஜனங்களும் சந்தோஷப்படுற மாதிரி கேட்குதே, இதுக்கு என்ன காரணம்னு சொன்ன பொழுது அந்த இடத்துல இருந்த மனிதர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசு இந்த வழியாக போகிறார். அல்லேலூயா. இது அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் சொன்ன ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். அவன் சத்தம் போட்ட பிறகு எல்லா ஜனங்களும் அவனை, வசனம் சொல்லுகிறது, அதட்டினார்கள். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் காதில் கேட்கறது இந்த உலக மனிதர்களின் சத்தம், அதட்டுகிற சத்தம். அல்லேலூயா. அவங்க உங்களை எழும்ப விடவே மாட்டாங்க, உங்களை அவங்க வாழ விடவே மாட்டார்கள். எந்த அளவு இவங்க கீழே போகணும்னு நினைக்கணுமோ அந்த அளவு உங்களை மட்டம் தட்டி கொண்டே இருப்பாங்க. இதுதான் உலகம். ஆனால் இவனோ அந்த மனிதன் தங்களை அதட்டுகிற அந்த சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்காமல், என்னை குணமாக்குகிற இயேசு என் சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மறுபடியும் சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். அந்த இடத்துல தான் இயேசு நின்று அவனை கூப்பிட்டு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா. உன்னை எத்தனை பேர் அதட்டினாலும், எத்தனை பேர் உங்களை தடுத்தாலும், ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்க விசுவாசம் முக்கியம். சகோதரி, இந்த ஆலயத்தில் நீ ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறாய், இந்த ஆலயத்தில் தெய்வத்தை துதிக்க வந்திருக்கிறாய். ஆண்டவர் மற்ற யாரையும் பார்க்கல. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, என் பிள்ளை என் மேல எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார், என் மேல அவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கிறது என்கிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நம்பிக்கையோடு வந்த உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, உன்னுடைய விசுவாசம் பெரியது. உனக்கு ஒரு அற்புதம், எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ அது இன்னைக்கு நடக்க போகிறது. எதை விரும்புறீங்களோ அதை இந்த நாளிலே கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எல்லா கதவும் பூட்டி விட்டதே, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லலாம். உனக்காக, உன்னை நம்பி நீ நம்புகிற தெய்வம் உனக்கான ஒரு கதவை அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஒருவரும் அந்த கதவை பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்டக்கூடாத ஒரு கதவை ஆண்டவர் உனக்கு திறக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம், உன் விசுவாசம் பெரியது. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருடைய விசுவாசம் வெவ்வேறு விதங்களில் செயல்பட்டது. யாக்கோபுடைய விசுவாசம் போராட்டத்தில் தான், பயத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சல் வழி உம்மை விட மாட்டேன், ஏன்னா சகோதரன் ஏசாவை நான் மீட் பண்ண போகிறேன். அவனுடைய விசுவாசம் செயல்பட்டது, பயத்தோடு செயல்பட்டது. ஆனாலும் அந்த விசுவாசத்திற்கு வல்லமை இருந்தபடியால் ஆண்டவர் அவனுக்கு அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கொடுத்தார். நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அன்னாளுடைய விசுவாசம் கண்ணீரோடு கூட வெளிப்படுத்தப்பட்டது. அவளுக்கு பிள்ளை இல்லை, அவமானமா நிற்கிறா, குடும்பத்தில் அசட்டை பண்ணப்படுறா. இனி இந்த அவமானம் மாறணும்னா ஆண்டவற்றை தான் போய் அழணும், எனக்கு அவர் தான் வழி காட்டணும். கண்ணீரோடு அவளுடைய விசுவாசம் வெளிப்பட்டது, அந்த விசுவாசத்துக்கு பதில் கிடைத்தது. இங்கு வழி அருகே குருடனாயிருந்த மனிதனுடைய விசுவாசம் போராட்டம்,
அவளுடைய அதட்டுதலின் நடுவிலே வெளிப்பட்டது. இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் எவைகளின் நடுவிலே வெளிப்படுகிறது? ஆண்டவர் எதையும் பார்க்கல, உங்க விசுவாசத்தை பார்க்கிறார். உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. தேவன் உங்களை தொடுவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிள் காலேஜ் முடிச்சு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைம்லயே மகனுடைய காலில் ஒரு புண்ணு வருது. சின்ன புண்ணு தான், அது இன்ஃபெக்ஷன் ஆகி பாதத்தையே எடுத்துறணும் டாக்டர் சொல்லியாச்சு. அல்லேலூயா. இந்த இடத்துல எப்படி விசுவாசம் வரும்? இந்த விசுவாசம் கண்ணீர்னால தான் கலந்து தான் இந்த விசுவாசம் எனக்கு வந்தது. ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கப்பா, அந்த ஒரு பிள்ளைக்கும் கால் இல்லாமல் தான் அவன் ஊழியம் பண்ணணுமா? அல்லேலூயா. கால் இல்லாமல் தான் என் மகன் உமக்காக நிற்கணுமா? இதுக்கான பைபிள் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தேன். ஆண்டவரே, அப்படி வேதனையோடு நிற்கிறேன். அந்த பைபிள் காலேஜில் மறுபடியும் அவனால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவரேன்னு சொல்லி அழுதும் பாருங்க. அந்த மருத்துவமனையில் ஆண்டவருடைய கரம் என் மகனை வந்து தொட்டது. 10 நாள் அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா காலை எடுத்துடணும். ஆனால் ஓயாமல் விடாத காய்ச்சல்ல பிள்ளை கஷ்டப்படுறான். டாக்டர் வந்து சொல்லியாச்சு, உங்களுக்கு ஒரு லக்கு இருந்ததுன்னா, நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாருன்னா, இந்த ஃபீவர் நின்னாதான் எங்களால் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஜோம் பண்ணி பார்க்குற 10 நாள் ஆகுது, ஒரு மாற்றமும் இல்லை. நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன். ஆனால் இன்னைக்கு நைட்டு முடிஞ்ச அளவு கண்ணீரோடு அழுதுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் தரையிலே படுத்தாச்சு. திடீர்னு சொல்லி பையன் கூப்பிடுறான், மம்மி எந்திரிங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து என் பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க நிற்கிறாங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, எழும்புங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பறந்த எந்திரிச்சு, என்ன மோனே அப்படின்னு கேட்டானா, அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு டாக்டர் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு என் தோளில் தட்டி சொன்னாரு, நாங்கள் எல்லாம் உன் கூட இருக்கிறோம், நீ பயப்படாத. அல்லேலூயா. தைரியப்படுத்தினாங்க. அப்படி பார்த்தா பிள்ளையை தொட்டு பார்க்குறேன், காய்ச்சல் எல்லாமே அப்படி மறைஞ்சு போச்சு. அவன் படுத்திருக்கிற பெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி பிள்ளையை தொட்டார். அது மாத்திரமல்ல, அவன் சொன்ன ஒரு காரியம், ஒரு கருத்த உருவம் இந்த மருத்துவமனையில் இந்த ரூமை விட்டு வெளியே போய் வானத்தில் வெடிச்சு செதர்னதை நான் பார்த்தேன். தேவ பிள்ளையே, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசம் உங்க பிள்ளையை குணமாக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல கால்களோட என் பிள்ளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய பலப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உன் பிள்ளைக்காக ஜெபிக்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? உங்க பிள்ளையை ஒரு பெரிய ஜாதியாக ஆண்டவர் மாற்றுவார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்க ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்க சந்ததிகள் வழியா தேவ நாமத்தை அவர் மகிமைப்படுத்தும்படி அவர் செய்வார். உனக்கு முன்பதாக, உன் பிள்ளைக்கு முன்பதாக சில வாசல சத்துரு பூட்டி வெள்ளு விழிக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில நீ ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோட ஜெபி. உன்னுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கலாம், ஆனா இங்க நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது மறைவான கட்டுகள், வெளிநாடுகளில் இருக்கிறவன் பிள்ளையுடைய கட்டுகளை உடைக்க வல்லமை உடையது. அல்லேலூயா. தூர தேசத்தில் உங்க பிள்ளைகள் இருக்கலாம். இந்த இடத்துல ஆராதனை பண்றீங்களா? ஆண்டவரை விசுவாசத்தோட தேடுறீங்களா? உங்களுக்கான அற்புதம் சீக்கிரமா தேடி வரும். இந்த ஸ்பாட்லயே அது நடக்கும். ஆமென். இப்பவே அது நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்னடா இது சர்ச்சா அல்லது வேற என்னம்மா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. சர்ச்சில் வரும்போது உங்க சிந்தைகள், உங்க கவனம் முழுவதும் ஆண்டவரிடத்துல இருக்கணும். ஒரு துளி கண்ணீர் வடிச்சாலும் எனக்கு அப்பா பதில கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, வீட்டில் போகும்போது நீங்க ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒரு பெரிய வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் எல்லாம் எழும்பி நிற்கலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சத்தமா சொல்லுங்க, என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். அவ்வளவுதான். பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரோட விசுவாசம் உங்களை ரட்சிக்குமா? உங்களுக்காக அவர்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கும். ஆமென். ஆனா உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். கோயில்ல இருக்கிற பிள்ளைகளுடைய விசுவாசம் உங்களை சிரிச்சுட்டே சொல்லுங்க மக்களே. அல்லேலூயா. ரட்சிக்குமா ரட்சிக்காதா? ரட்சிக்கும். உங்களை ரட்சிக்குமா ரட்சிக்காதா? சந்தோஷமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பா. நீங்க இங்க நினைச்சிட்டு விசுவாசத்தோடு உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க கணவருக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு நன்மை வரணும், அதுக்கு நீங்க பிரேயர் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை தருவா. அவன் அழுதுட்டு இருந்தவனை தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே ஆலயத்துக்கு போக ஆண்டவர் வைச்சார். அதே மாதிரி உங்க அழுகைய களிப்பாக கர்த்தர் மாற்றுவா.
தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமான ஆயுதம், உனக்கு விரோதமான கண்ணி எங்கிருந்து வருதுன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நீ அப்பாவை பாரு, அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்தாலும் அதை அப்படியே அடக்கி போட்டு தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ணுவா. எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த ஆலயத்துக்குள்ள சும்மா வந்துட்டு சும்மா போகணும்னு நினைக்காதீங்க. வந்தா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வெளியே போகணும். இந்த இடத்துல வந்தவர்கள் சுதந்தரித்து கொள்ளணும். இந்த இடத்துல வந்து கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோட நீங்க வீட்டுக்கு போகணும். நீங்க துக்கமுகமா போக மாட்டீங்க. ஒரு தகப்பன் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளுக்காக தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழும்பணும், என்னுடைய பிள்ளைகளை நீர் வல்லமையாய் பயன்படுத்தணும், என்னுடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கணும்னு சொல்லி உங்களை 2 பிள்ளைகளுக்காக அன்பு சகோதரனே தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வல்லமையான ஒரு அபிஷேகத்தை உங்க சந்ததிகளுக்கு கொடுத்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்க கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. உன் கண்ணீர் களிப்பாய் மாறும். சபையோரை சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்பொழுதே உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு அந்த பதில் வரும். விசுவாசித்த உடனே அது நடக்கும். நீங்க நம்பின உடனே அது நடக்கும். இந்த உலகத்துல எத்தனை மனிதனை நம்பி ஏமாந்து போய் இந்த இடத்துல நிற்கிறாய். எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், என்னுடைய மகனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். என் ஜனம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை துதிக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் ஏக மனதோடு இன்னைக்கு பதில் உண்டு மகளே, இன்னைக்கு பதில் உண்டு. உன் வாழ்க்கையை விட்டு கலக்கங்கள் மாறும், உன்னுடைய வாழ்க்கையை விட்டு குழப்பங்கள் மாறும், உன் எல்லையை விட்டு அந்தகாரங்கள் மாறும். நீ துதிக்கிற ஒரு பிள்ளை, நீ கட்டுகளோடு இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிள்ளைங்களுக்கு பணம் இல்லையா? படிப்புக்கான செலவுக்கான பணம் இல்லையா? கூப்பிட வேண்டிய அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு ஆண்டவர் பதிலை தருவார். அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும். நன்மை உனக்கு உண்டாகும். துதி துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே. ஆனந்தமே 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 பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க. பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க. தூததொனியுடனே மேகமிதில் வருவாம். தூததொனியுடனே மேகமிதில் வருவாம். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திக்க
தெய்வமே உமக்கு ஆராதனை. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உமக்கு ஆராதனை. உன்னதங்களிலும் பரிசுத்த ஸ்தலங்களிலும் ஆண்டவரே உயரத்திலும் வாசமாயிருக்கிற தேவன் ஆண்டவரே, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்காக இருதயம் நொறுங்குண்ட மக்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் இறங்கி வந்து செயல்படுகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டவனுடைய குரலை கேட்ட தெய்வம், இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்தத்தை நீர் கேட்டு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்த ஆராதனை வேளையில ஒரு பலத்த கிரியைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, இவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாது, இவர்களுடைய கண்ணீர் வீண் போகாது, இவர்களுடைய ஜபம் வீண் போகாது. நிச்சயமான ஒரு பதிலை நீர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துகிறதற்காக உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கேருபீன் சேராபீன்கள் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காக பலியான என் ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்த மகா பிரதான ஆசாரியரே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை மீட்டு கொண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, எல்லாவற்றையும் ஆளுகிறவரே, எல்லா சர்ப்பத்தின் தலையையும் சிலுவையிலே நசுக்கினவரே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். இந்த ஜனங்களுக்கு விரோதமாக மறைந்திருந்து போராடுகிற சர்ப்பத்தின் தந்திரங்கள் இந்த ஆராதனை வேளையிலே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் எழும்ப எழும்ப, இவர்கள் துதி எழும்ப எழும்ப அந்த எரிகோ மதில்கள் தானே விழுமாண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க அப்பா. ஒரு விசை கூட உம்முடைய நல்ல ஆவியினால எங்க சபையை நிரப்புங்க. ஆராதிக்கிற பிள்ளைகளை உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஒரு வல்லமையினால் நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே, இவர்களுக்குள்ள எனக்குள்ள நீர் இருக்கிறே, உம்முடைய ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் அனுப்பி இருக்கிறே. அந்த ஆவி கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஆண்டவரே மீண்டும் எங்களை முத்திரையிடுவீராக ஆண்டவரே, முத்திரையிடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ இனி ஆத்மாவில் நிறைக்கணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ இனி ஆத்மாவில் நிறைக்கணமே. நீ போல இறங்கணமே, அக்னி நவாய் பதியணமே, ஓடும் காற்றாய் வீசேனமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. நீ போல இறங்கணமே, அக்னி நவாய்
உங்க வல்லமை அடையாளத்தை காண்பிக்கிற உங்க வல்லமை ஒவ்வொரு ஜனங்கள் மேல் உள்ளான மனுஷனுக்குள்ள வல்லமையான பலமுள்ள காரியங்களை செய்து முடிக்க போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். உங்க நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஆராதிக்கிற பிள்ளைகள் உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே உமக்கு பின் செல்லும்படி மனிதனால் கூடாததை தேவன் அதை நடப்பித்து காட்டுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில ஆண்டவருடைய அதிசயம் இன்றைக்கு கட்டுண்டவர்களாய் இருக்கிற, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற, நான் கட்டப்பட்டவன் என்கிறதை உணர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி அவர்கள் நீதிமான்கள், இந்த ஜனம் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் நீதிமான்கள் என்கிற ஒரு வெளிப்பாட்டை இன்னைக்கு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து ஜெயமாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். குறையோடு வந்தவர்கள் நிறைவோடு தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகும்படி உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காணப்படும். வியாதியோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த காரியம் கைகூடி வர உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற கிராமத்தில் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைத்து ஆசீர்வதித்து திருப்தியாக்கி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவை எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவை எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. எனக்காதாயம் என வாழ்ந்தார்.
உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவர்தான் எங்கள் இயேசுவா. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவர்தான் எங்கள் இயேசுவா. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிப்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க சத்தமா. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகிறது, கர்த்தருடைய பெயர் பிரஸ்தாபமாக போகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்.
நீங்கள் செய்கிற தொழில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் எழுந்தருள போகிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாவருடைய கண்களும் ஏகமாய் அதை காண போகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட போகிறார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லி எல்லா பிள்ளைகளும் கையை தட்டி ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாமிசமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆனால் தேவனை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வியோடு கூட தான் நாம் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இன்றைக்கு பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு மனுஷர்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி உங்களை தலைகுனிய வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பாரப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைக்கிறது. ஒன்று பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், இல்லை புருஷனை குறித்தா இருக்கலாம், இல்லை மனைவியை குறித்தா இருக்கலாம், இல்லை தாய் தகப்பனை குறித்தா இருக்கலாம், இல்லை இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்தா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து தான் நீங்க வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்திலே அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நீங்கள் வசிக்கிற கிராமத்தில் வசிக்கிற குடும்பத்தின் நடுவில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. நடக்காது என்று சொன்ன காரியம் உங்களுக்காய் நடக்க போகிறது. முடியாது என்று சொன்ன காரியம் உங்களுக்காய் முடிய போகிறது. இது நடக்கவே நடக்காது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் கண் முன்னாடி கர்த்தர் மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். உங்களுக்கு தேவன் செய்கிற அற்புதம் அநேகர் இயேசுவண்டை வருவதற்கு அடையாளமாய் மாற போகிறது. உயிர் இருக்கிறவங்க கையை தட்டி வார்த்தை வரும்போது அல்லேலூயா சொல்லு. உறங்கிட்டு இருக்க கூடாது. தேவ சமூகத்தில் ஆவியானவருடைய வார்த்தை வரும் பொழுது நீ அதை எடுத்துக்கிட்டா உனக்கு, நீ எடுத்துக்கொள்ளவிட்டால் அது இன்னொருவரை ஆசீர்வதிக்கும். எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் சத்தேன் இருக்க கூடாது. ஆவியில நிரம்பி இருக்கணும். ஆவியில உணர்வுள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு அவர் செய்ய போகிற அற்புதம் அநேகரை திரும்பி பார்க்க வைக்கும். உன் குடும்பம் இன்னைக்கு பட்டு போய் கிடக்கிறது. அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். உன் குடும்பத்தில் நீ வாழ்வு வருவது இல்லை என்று சொன்னார்கள். பலவிதமான பிரச்சனைக்கு நடுவிலே நீ நிற்கிறதை பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நீ என்னையே நம்பி இருக்கிறதுனால நீ விக்கிரகத்தை தேடி போகல, நீ அந்நியரை தேடி போகல, நீ வேறு இடங்களுக்கு ஓடல, நீ என்னையே நம்பி இருக்கிறதுனால இதோ ஒரு அற்புதத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். அநேகர் வெட்கப்படும்படி உன் தலை உயர்த்தப்பட போகிறது. அநேக சூழ்நிலைகள் மாறும்படி அற்புதங்கள் நடக்க போகிறது. இதை கர்த்தரே செய்வார். கர்த்தருடைய நாமம் உங்க குடும்பத்தின் மூலம் மகிமைப்பட போகிறது. இன்னைக்கு உங்கள் நிமித்தம் எவ்வளவு தூரம் ஜனங்கள் தேவ நாமத்தை தூசிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உன் குடும்பத்தில் ஒரு அதிசயம் இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் உனக்கு சொல்கிறார். இதே அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிற, கடைசிக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தால் இந்த வசனம் யாருக்காக சொல்லுகிறார்? சோர்ந்து போனவனுக்காக பேசுகிறார். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பேசுகிறார்.
சோர்ந்து போயிருக்கிற வாலிப தம்பிக்காக கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து போயிருக்கிற வாலிப தங்கச்சிக்காக கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து போயிருக்கிற தாய் தகப்பனுக்காக கர்த்தர் பேசுகிறார். வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களை, சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இளைப்படைந்து போவது இல்லை. சோர்ந்து போயிருக்கிற நீங்க ஆச்சரியப்படும்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது. விசுவாசித்தால் மாத்திரம் சூழ்நிலையை பார்க்காத, இப்ப இருக்கிற நிலையை பார்க்காத, மனுஷங்க வார்த்தையை கேட்காத. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒன்று புரிந்து கொள், நீ எழும்புகிற காலம் வரப்போகிறது. உன் குடும்பம் எழும்ப போகிறது. பிள்ளைகள் எழும்புவார்கள். கர்த்தருக்காக நீ எழும்ப போகிற ஒரு நேரம் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற நீங்க தான் எழும்ப போறீங்க. சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புவார். சோர்ந்து போய் கிடந்த எலியாவை கர்த்தர் எழுப்பினார். தட்டி எழுப்பி சொன்னார், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ சோர்ந்து கிடக்க வேண்டியவன் அல்ல. உன்னை கொண்டு நான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறேன். உன்னை கொண்டு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண போகிறேன். எலியாவே, யேசபேலின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் விடாதே. யேசபேலின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் விடாதே. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவருடைய வார்த்தையினாலே சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே, இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே என்று கவலையோடு வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யேசபேலின் சத்தத்தை கேட்காத, நீ எழும்பு. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். யேசபேல் உன்னை சோர்ந்து போக தான் பண்ணுவா. யேசபேல் ஒரு நாள் உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது. யேசபேலின் வார்த்தை, நீ ஒரு அடி முன்னுக்கு வருவாய், பல அடி உன்னை பின்னுக்கு இழுத்து கொண்டு போகும். ஆண்டவருக்காக இதை செய்ய வேண்டும் என்று எழும்புவாய், யேசபேலின் வார்த்தை உன்னை மட்டம் தட்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புவாய், யேசபேலின் வார்த்தை உன்னை காயப்படுத்தும். யேசபேல் உன்னை சோர்ந்து போக பண்ணுகிறவள். யேசபேல் நீ தேவனுக்காய் பிரகாசிக்க முடியாதபடி தடை செய்கிற ஒரு ஆவி. அந்த ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே முறியடித்து என்று சொல்லுகிறார், சோர்ந்து போய் கிடக்கிற எலியாவே எழும்பு. சோர்ந்து கிடக்கிற எலியாவே எழும்பு. இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போய் கிடக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவாராக. சோர்ந்து போய் கிடக்கிற விசுவாசிகளை கர்த்தர் எழுப்புவாராக. சோர்ந்து போய் கிடக்கிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவாராக. சோர்ந்து போய் கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவாராக. எஸ் லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமை வெளியரங்கமாகும். சோர்ந்து கிடக்கிற உனக்காக தான் இன்னைக்கு வார்த்தை. சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்காக தான் வார்த்தை. எழும்ப முடியாம இருக்கிற உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. பிரகாசிக்க முடியாம இருக்கிற உனக்காகத்தான் இந்த வார்த்தை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உன்னை சுற்றி இருக்கிற யாவரும் காணும்படி அவர்கள் கண்களுக்கு முன்னே அதிசயங்கள் நடக்க போகிறது. பிள்ளையுடைய வாழ்க்கை சத்துருக்களின் கண்களுக்கு முன்னே உயர்த்தப்படும். உயர்த்தப்படும். சோர்வு எதனால் வருகிறது? சோர்வு எதனால் வரு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒன்று ரெண்டு பேர் சொல்ல. சோர்வு எதனால் வருகிறது? சீக்கிரமா. சோர்வு எதனால் வருகிறது சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சார் இந்த பக்கம் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. எதனால் சோர்வு வருது? எதிர்பார்த்த நடக்காம இருந்தா சோர்வு வரும். சார் இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லுங்க. எதனால சோர்வு வருது? கேட்கல. எதனால சோர்வுகள் வருகிறது?
நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்காக நிற்கிறோம். ஆனால் அடிக்கடி சூரம் உள்ள போய் படுத்துக்கிறோம். போதும் கர்த்தாவே என்னை சொன்னவனை எடுத்திருந்தான்னு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம சோர்ந்து போறோம். எதனால சோர்ந்து போறோம்? இதயத்தை வேதனைப்படுத்தினா சோர்வு வரும். சரி, அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. இதயத்தை சோதனைப்படுத்தினா என்ன வருது? சோர்வு. சரி, வாலிப தங்கச்சி சொல்லுங்க, தம்பி சொல்லு, எதனால சோர்வு வருது? நம்ம சோர்வு பக்கம் போனதே இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. எதனால சோர்வு வருது? பிள்ளைங்க சொல்லுங்க. வீட்டுக்கு போகணுமா? இந்த பக்கத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லாம அடுத்த பிரச்சனை தொடங்க மாட்டேன். அதான் சத்தமா. எதனால சோர்வு வருது? சார் நானும் வெயிட் பண்றேன், வர தூரம் வெயிட் பண்ணுவோம். சரி, மேல இருக்க சொல்லுங்க, இந்த பக்கம் எதனால சோர்வு வருது? பலவீனத்தினால சோர்வு வருது. அல்லேலூயா. நினைச்சது நடக்காம போனா சோர்வு வருது. யாராவது நம்முடைய மனசை புரிஞ்சிக்காம காயப்படுத்தினா சோர்வு வருது. பலவீனத்தினால சோர்வு வருது. 3 பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சோர்வு எதனால வருகிறதுன்னா நம்முடைய சிறுமையினால. சத்தமா சொல்லுங்க. நம்மளை மற்றவங்க அற்பமா எண்ணும் போது நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும். செய்யாத ஒரு குற்றத்தை நீ செய்தேன்னு சொல்லும் போது என்ன வரும்? சோர்வு வரும். சொல்லாத ஒரு காரியத்தை நீ தான் சொன்னேன்னு சாதிப்பாங்க பாருங்க, அப்ப மனசுல என்ன வரும்? சோர்வு வரும். சிறுமை என்று சொல்லும் போது மனுஷர்களால் அற்பமா எண்ணப்படுவது. அப்ப புரிஞ்சுக்கணும், சோர்வு எதனால் வருகிறதுனா மற்றவங்களால நம்ம அற்பமா எண்ணப்படும் பொழுது நமக்கு சோர்வுகள் வருகிறது. அது சிறுமை என்று வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வேகமா படிங்க. சங்கீதம் 40:17. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன அழகா சொல்றான் பாருங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். என்னதான் சிறுமை வந்தாலும், என்னதான் எளிமையான சூழ்நிலை வந்தாலும், என்னதான் கஷ்டமான நிலைகள் வந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் தேவரீர் என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் என்னை நினைக்கிறார். அடுத்து வாசிங்க. தேவரீர் என்னை துணையாயிருக்கிறார். சிறுமை வரும்போது, நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், பழிச்சொற்கள், அவமானங்கள் இதெல்லாம் வரும்போது, ஒரு கூட்டமே நம்மை விட்டு விலகி போகும் பொழுது, ஒரு கூட்டமே உன்னை குற்றவாளி 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 என்று சொல்லி நியாயம் தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது, நீ நம்பின எல்லோரும் உன்னை விட்டுவிட்டு தூரமாய் விலகி போகும் பொழுது, உனக்கு வருகிற அவமானத்திலே, உனக்கு வருகிற கஷ்டத்திலே யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாரும் விலகி தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கும் பொழுது கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, சிறுமை எளிமையானவன் தான், ஆனா கர்த்தர் நினைக்கிறார், அவருக்கு துணையாயிருக்கிறார். அப்படியான அர்த்தம் என்ன? சிறுமையும் எளிமையும் அவமானங்களும் வந்தபோது தேவன் என்னை விட்டு விலகவில்லை. காரணம், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. கையை தட்டிய ஆண்டவருக்கு, நான் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்யவில்லை. அல்லேலூயா. ஒருத்தர் திருட்டு தொழில் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, திருட்டு தான் அவனுக்கு தொழில். அவன் பிடிபட்டு போலீஸு கொண்டு போய் அடித்து அவன் எல்லாம் சூழ்நிலை மாறி ஜெயிலில் போட்டு அவன் வெளியே கொண்டு வந்த பிறகு அவன் திருந்துவான், திருந்தி நல்லவனாக இருப்பான். அதுக்கப்புறம் அந்த தொழிலே செய்ய மாட்டான். ஆனால் எங்கே திருட்டு போனாலும் போலீஸ் எங்கே வரும்? எங்கே வரும்? இவன் வீட்டுக்கு வரும். கொலை செய்திருப்பான், மனம் திரும்பி இருப்பான். ஐயோ, இனிமே யாருக்கும்
நம்ம தீமை செய்யக்கூடாது, குடும்பத்தோட கோத்திரத்தோட வாழ்ந்துருப்பான்னு சொல்லி அவன் உண்மையான ஒரு மனுஷனா நேர்மையாக இருப்பான். ஆனால் எவன் கொலை செய்தாலும் முதல்ல யாரை தேடி வருவாங்க? இவனை தான் தேடி வருவாங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. குற்றம் செய்யவில்லை, குற்றம் செய்தது உண்மை. ஆனால் கர்த்தர் அவனை மாற்றி வைத்திருக்கும் பொழுது அவன் மாறிவிட்டேன் என்று சொன்னாலும் அரசாங்கம் இன்னும் அவனை நம்பவில்லை, கோர்ட் இன்னும் அவனை நம்பவில்லை, போலீஸ் இன்னும் அவனை நம்பவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை நம்புகிறார். கையை தட்டி, கையை தட்டி. சிறுமை, அவமானங்கள், பரிகாசங்கள், பழி சொற்கள், குற்றச்சாட்டுகள் உண்மையில வரும் பொழுது அது ஒரு சிறுமை. வாழ்றதை விட சத்து போன நல்லா இருக்குன்னு தோணும். எதுக்கு உயிரோட வாழணும்னு தோணும். ஏன் ஆண்டவரை உயிரோட வச்சிருக்கிறீங்க, என் ஜீவனை எடுக்க கூடாதா என்று மனசுல தோணும். ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றான், இந்த எல்லா சூழ்நிலையிலையும் தேவர் எனக்கு துணையா இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுவார், ஆண்டவர் மாத்திரம் எனக்கு துணையா இல்லாதிருந்திருந்தால் என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன் சொல்லுவார். எனக்கு வந்த கஷ்டத்திலே, அவமானத்திலே இயேசு மாத்திரம், கர்த்தர் மாத்திரம் என் கூட இராதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். அதான் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர், ஆனால் தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் எனக்கு துணையாயிருக்கிறீர். எதற்கு என்று சொன்னால் இந்த சிறுமையிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க, இன்றைக்கு நீ வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, விடுதலை வரப்போகிறது, பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது, அவமானங்கள் முடிவுக்கு வரப்போகிறது, பரிகாசங்கள் முடிவுக்கு வரப்போகிறது, பழி சொற்கள் முடிவுக்கு வரப்போகிறது. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் சபையை விடுவிப்பார், கர்த்தர் குடும்பங்களை விடுவிப்பார், கர்த்தர் பிள்ளைகளை விடுவிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். நம்பினால் மாத்திரம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். சத்தமா சொல்லுங்க. சிறுமையின் வேதனை சிறுமைப்படுகிறவங்களுக்கு தான் தெரியும். இனி ஏதோ ஒரு சூழ்நிலை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். ஒருவேளை கடன் பிரச்சனை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, ஒருவேளை நல்ல வேலை இல்லை என்பதற்காக நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் அற்பமாய் பேசுவதை குறித்து சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, இல்லை ஏதோ ஒரு வியாதியை குறித்து சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, வாழ முடியாதபடிக்கு எல்லாரும் நெருக்குவதனால் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, சிறுமையை சுமந்து கொண்டிருக்கிறாயோ, சிறுமை என்கிற சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறாயோ, உங்களை பார்த்தாண்டு சொல்லுகிறார், அந்த சிறுமையின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிற நேரம் வெகு தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரத்திலே. நீ விரல் விட்டு எண்ணுகிற நாட்களுக்குள்ளே உன் பிரச்சனைகள் மாறப்போகிறது, சிறுமைகள் மாறப்போகிறது. உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படி, குடும்பத்தார் பார்க்கும்படி கர்த்தர் சிறுமையை மாற்றப் போகிறார், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார், கர்த்தர் அவமானங்களை மாற்றப் போகிறார். உன்னை வெட்கப்படுத்த நினைத்தவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். உன்னை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் அற்பமாய் எண்ணப்படுவார்கள். உன்னை கல் வீசுகிறவர்கள் மேல் அந்த கல் விழும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். நம்பினா மாத்திரம். வேத புஸ்தகத்திலே நிறைய சிறுமையை, அவமானத்தை கர்த்தர் மாற்றினார். நான் வேகமா 1-2 வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது ஆண்டவர் அவமானம் என்கிற சிறுமையை மாற்றினது லேயாளுக்கு. லேயாளின் சிறுமையை கர்த்தர் மாற்றினார். லேயாளுக்கு குழந்தை இல்லை, அதன் நிமித்தமாய் நிந்தைகள், அவமானம், கஷ்டம். எல்லாரும் அற்பமாய் நினைத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அற்பமாய் பேசினார்கள். இன்னைக்கு
இன்றைக்கு இருக்கிற உலகம் என்றால் என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? உனக்கு குழந்தை இல்லாமல் போனது நீ செய்த துரோகம், உன் தகப்பன் செய்த துரோகம், நீ பாவம் செய்திருப்பாய், நீ எங்கேயோ அக்கிரமத்தில் விழுந்து கிடக்கிறாய், ஆகையினால தான் உன் சிறுமை மாறவில்லை, ஆகையினால தான் உன் பிரச்சனை மாறவில்லை, ஆகையினால தான் உன் அவமானம் மாறவில்லை. உன் நிந்தைக்கு காண என்ன தெரியுமா? நீ இன்னும் மனம் திரும்பல, நீ இன்னும் ஒப்புரவாக ஆண்டவரிடத்தில் என்று சொல்லிதான் உலகம் பேசி இருக்கும். இதே போலதான் லேயாளையும் எல்லாரும் பேசி இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, லேயாள் சிறுமை என்கிற அந்த அவமானத்துக்குள் கிடந்தாள். அவமானத்தில் இருந்த அந்த லேயாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். சிறுமையை மாற்றும்படி, அந்த அவமானத்தை மாற்றும்படி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29:32 சொல்லுகிறது, லேயா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ஓ, இந்த வார்த்தையை நான் காலில் வாசிக்கும் போது என் உடெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அவன் என்ன சொல்கிறா? கர்த்தர் என் அவமானத்தை பார்த்தார், நான் அவமானப்படுத்தப்படுவதை பார்த்தார், அற்பமா எண்ணப்படுவதை பார்த்தார், ஒதுக்கப்படுவதை பார்த்தார், குற்றப்படுத்தப்படுவதை பார்த்தார். என் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை, கர்த்தர் பார்த்தார். என் உத்தமத்தை யாரும் பார்க்கவில்லை, கர்த்தர் பார்த்தார். என் அவமானத்தை, என் சிறுமையை, என் பழி சொல்லை கர்த்தர் பார்த்தார். ஆகையினால் அவள் சொல்கிறாள், என் சிறுமையை கர்த்தர் மாற்றும்படி, என் அவமானத்தை மாற்றும்படி கர்த்தர் எனக்கு ரூபனை கொடுத்தார். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. ஒரு குடும்பத்திலே, ஒரு வாழ்க்கையிலே ஒரு ரூபனை கர்த்தர் கொடுப்பார். அவமானம் மாறும், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும். இன்றைக்கு பேசுகிறவர்கள் பேசட்டும், தூசிக்கிறவர்கள் தூசிக்கட்டும், சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும், உன்னை அவமானப்படுத்துகிற கூட்டம் அவமானப்படுத்தட்டும். ஒன்றை புரிந்து கொள், உனக்காக தேவன் நிந்தையை மாற்றும்படி, அவமானத்தை மாற்றும்படி உனக்கு ஒரு ரூபனை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசித்தால் மாத்திரம் ஆமென் சொல்லுவோம். ரூபன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் லேயாளின் நிந்தையை மாற்ற கர்த்தர் ரூபனை கொடுத்தார். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறார், உன் சிறுமையை மாற்ற, உன் அவமானத்தை மாற்ற கர்த்தர் உனக்கும் ஒரு ரூபனை கொடுப்பார். ஒரு வாக்குத்தத்த சந்ததியை கர்த்தர் கொடுப்பார். ஒரு குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறும்படி ரூபனை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி முடியாது என்று சொன்ன இடத்திலே உனக்காக ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. நடக்காது சொன்ன இடத்திலே கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். லேயாளின் அவமானத்தை, சிறுமையை மாற்ற ரூபனை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பிறகு அவ அவமானத்தில் இருக்கல, அதுக்கப்புறம் அவ நிந்தைக்குள்ள இருக்கல. எப்ப ரூபனை பெற்றெடுத்தாலோ அடுத்த நிமிஷமே அவள் பாக்கியவதியாய் மாறினார். ஓ, இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உன் அவமானத்தை மாற்றும்படி, உன் நிந்தையை மாற்றும்படி, உன் சூழ்நிலைகளை மாற்றும்படி ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வாக்குத்தத்தம் உன் குடும்பத்தில் நிறைவேற போகிறது. ஒரு வாக்குத்தத்தம் உன் குடும்பத்தில் நிறைவேற போகிறது. உன் தலையின் மேல், உன் குடும்பத்தின் மேல் நிற்கிற ஒரு வாக்குத்தத்தம் உன் வீட்டுக்குள்ள நிறைவேறும். ஒரு வாக்குத்தத்தம் உன் வீட்டுக்குள்ள நடக்கும். ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எழுதி வைத்துக்கொள். நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம் உன் சிறுமை மாறும். வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும் போது உன் சூழ்நிலை மாறி இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட நிறைவேறாமல் கீழே விழுவதில்லை. எல்லாம் நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் வீட்டுக்குள்ள பலிக்கிற நாள் சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கிற நாள். ஒரு வாக்குத்தத்தம்
ஒரு வாக்குத்தத்தம் வீட்டுக்குள்ள பிறக்க போகிறது. ஒரு வாக்குத்தத்தம் அம்மா உன் வீட்டுல பிறக்க போகிறது. ஐயா, ஒரு வாக்குத்தத்தம் உன் வீட்டுக்குள்ள பிறக்க போகிறது. அதோடு பிரச்சனை முடியும். ஒரு வாக்குத்தத்தம் உன் வீட்டுக்குள்ள பிறக்கும். எந்த வாக்குத்தத்தத்தை இத்தனை வருஷமா சுமந்தாயோ, ஒரு குழந்தையை சுமப்பது போல இத்தனை வருஷமா எந்த வாக்குத்தத்தத்தை கர்ப்பத்திலே சுமந்தாயோ, அந்த வாக்குத்தத்தம் உன் வீட்டுக்குள்ள பிறக்க போகிறது. அந்த வாக்குத்தத்தம் முழு உருவாய் உன் வீட்டுக்குள்ளே பிறக்க போகிறது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. தடுப்பவன் இல்லை, தடை செய்பவனும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், வாக்குத்தத்தத்தை நீ பெற்றெடுக்க போகிறாய். வாக்குத்தத்தத்தை நீ பெற்றெடுக்க போகிறாய். வாக்குத்தத்தம் உன் குடும்பத்திலே பிறக்கும். நம்முடைய நிந்தைகள் அவமானங்கள் மாறணும்னா வாக்குத்தத்தம் பிறக்கணும். எனக்குள்ள தேவன் போட்ட வாக்குத்தத்தம் பிறக்கணும். நான் இப்ப சுமந்துட்டு நடக்கிற வாக்குத்தத்தம் பிறக்கணும். அது பிறக்கிற நாள் என் சூழ்நிலை மாறுகிற நாள். வாக்குத்தத்தம் பிறக்கிற நாள் சத்துருக்கள் வெட்கப்பட போகிற நாள். வாக்குத்தத்தம் பிறக்கிற நாள் உன் அவமானம் மாற போகிற நாள். வாக்குத்தத்தம் பிறக்கிற நாள் அடிமைதனங்கள் மாற போகிற நாள். உனக்காய் தேவன் எழுந்துள்ள போகிற நாள். ஒரு வாக்குத்தத்தம் பிறக்கணும். இரண்டாவது, முதல்ல லேயாளின் சிறுமையை பார்த்தார். வாக்குத்தத்தின் சுதந்திரமாகிய ரூபனை கர்த்தர் கொடுத்தார். அப்ப சிறுமை மாற்றப்பட வாக்குத்தத்தம் பிறக்கணும். மறந்துடக்கூடாது. என்ன பிறக்கணும்? என்ன பிறக்கணும்? வாக்குத்தத்தம் இருக்கா? வாக்குத்தத்தம் உங்களுக்கு உருவாயிட்டு இருக்கு. சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் சீக்கிரமா எழுதி வச்சுக்கோ. சீக்கிரமா அந்த வாக்குத்தத்தம் உன் வீட்டில் பிறக்கும். ஒரு சூழ்நிலையை மாற்ற பிறக்கும். அன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியில நீ தலை நிமிர்ந்து நிப்ப. இரண்டாவது, ஒருத்தருடைய சிறுமையை மாற்றினார். யாக்கோபின் சிறுமையை பார்த்தார். யாருடைய சிறுமை? யாக்கோபுடைய சிறுமை. போன இடத்துல லாபான் யாக்கோபை படுத்துற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பலமுறை சம்பளத்தை மாற்றினான். திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்ன பொண்ணை மாற்றி இன்னொன்னு கட்டி கொடுத்தான். அவன் அடிமையா வச்சிருந்தான். ஒரு வேலைக்காரனை போல யாக்கோபு லாபனிடத்தில் இருந்தார். ஆனா வேலைக்காரனை போல இருந்த யாக்கோபை கர்த்தர் மறக்கல. லாபானுக்கு அடிமையா இருக்கிறான். லாபம் என்ன சொல்றானோ செய்யணும். எழும்பணும், போனா போகணும். ஆட்டுக்கு தண்ணி வைனா தண்ணி வைக்கணும். அதை வெளியே கொண்டு வைக்க மேய விடணும். இதெல்லாம் ஒரு வேலை. அடிமையா தான் இருந்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை விட்டு விலகல. அவர் சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லும்போது ஆதியாகமம் 31:42 சொல்லுகிறார், தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அது சொல்றா, என்னை சிறுமைப்படுத்துகிறீர், ஒன்று உமக்கு தெரியுமா? என் சிறுமையை கர்த்தர் பார்த்தார். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். நேற்று ராத்திரி உன் சொப்பனத்தில் கர்த்தர் உண்மை கடிந்து கொள்ளவில்லையா? லாபண்ட என்ன சொன்னார்? நீ லாபண்ட விளையாடாத, லாபங்க மேல கை போடாத, லாபனுக்கு தீங்கு செய்யாத, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ராத்திரி போய் லாபான தட்டி எழுப்பி சொல்லிட்டார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், சிலருடைய சொப்பனங்களை கர்த்தர் கலைக்க போகிறார். சிலருடைய தூக்கங்களை கர்த்தர் கலைக்க போகிறார்.
உன்னை சிறுமைப்படுத்தின சிலர் தூக்கத்தை விட்டு எழும்புகிற நேரம் வரப்போகிறது. கர்த்தர் சொல்ல போகிறார், என்னுடைய பிள்ளை, என்ன ஆராதிக்கிற பிள்ளை, என்னை தேடுகிற பிள்ளை, எனக்காய் கொடுக்கிற ஜெபிக்கிற பிள்ளை, ஊழியம் செய்கிற என் பிள்ளை, என் பிள்ளை மேல கைய வச்ச நீ செத்த, என் பிள்ளைய நீ கைய வச்ச செத்த, என் பிள்ளைய நீ நெருக்க கூடாது, என் பிள்ளை அவமானப்படுத்த கூடாது, வாயின் வார்த்தையை நிறுத்து, அதிகமா பேசாத, என் பிள்ளைய அவமானப்படுத்தாத, என் பிள்ளைய நீ கேடா பேசாத என்று சொல்லி அநேக லாபான்களை கர்த்தர் எச்சரிக்க போகிறார். அநேக லாபான்களை கர்த்தர் எச்சரிக்க போகிறார். உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறவனை கர்த்தர் எச்சரிப்பார். உனக்கு விரோதமாய் எதிர்த்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எச்சரிப்பார். உன்னை சபிக்கிறவர்களை கர்த்தர் எச்சரிப்பார். உன்னை பழிக்கிறவர்களை கர்த்தர் எச்சரிப்பார். உன்னை காயப்படுத்துகிறவர்களை கர்த்தர் எச்சரிப்பார். கர்த்தர் எச்சரிப்பார், கடிந்து கொள்ளுவார். சொல்றாரு, கர்த்தர் கடிந்து கொண்டார். ஆனா எனக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்தார், லாபானிடத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தார். கையை தட்டி சொல்ல மாட்டீங்களே, லாபான்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, எனக்கு விரோதமாய் செயல்பட்ட, என் சம்பளத்தை மாற்றின லாபான் கையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். ஓ, உங்களை சிறுமைப்படுத்துறவங்க கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நன்மை செய்தும் தீமை அனுபவிக்கிறீர்களோ, நல்லது செய்தும் தீமை அனுபவிக்கிறீர்களோ, அந்த சிறுமையை தேவன் மறக்க மாட்டார். உன்னை குற்றப்படுத்துகிறார்களோ, கர்த்தர் அதை மறக்க மாட்டார். இல்லாத பொல்லாத வார்த்தைகளை உம்மேல் அள்ளி கொட்டுகிறார்களோ, கர்த்தர் அதை மறக்க மாட்டார். இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிறார், அந்த லாபான் கையிலிருந்து நான் சபையை விடுவிக்க போகிறேன். லாபானின் கையிலிருந்து குடும்பங்களை விடுவிக்க போகிறேன். என்னுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. என்னுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. யாக்கோபின் சிறுமையை கர்த்தர் பார்த்தார். லேயாளின் சிறுமையை பார்த்தவர் யாக்கோபின் சிறுமையையும் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது தாவீதின் சிறுமையை கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையாய் சரி கட்டுவார் என்றார். அல்லேலூயா. சிமையு தாவீதை நிந்திச்சான். தாவீதை நிந்திச்சான், அவமானமா நிந்திச்சான். கல்லவாரி மண்ணவாரி தூவி நீ மண்ணா போயிருவ அப்படி சொல்லி அவனை சபித்து தாவீதுக்கு விரோதமா பேசினான். தாவீதை நிந்தித்தான், தாவீதை அவமானப்படுத்தினான், தாவீதை குற்றப்படுத்தினான். கூட இருக்கிறவங்க கேட்கிறாங்க, இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறானே, அவமானப்படுத்துறானே, ஒரு வார்த்தை சொல்லும் போட்டு தள்ளிட்டான்னு கேட்டாங்க. அவன் தலை அவனை விட்டு வாங்கி விடலாமா? அப்பதான் தாவீது சொல்லுகிறான், இல்லை, ஒருவேளை கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து, நல்லா கவனிக்கணும், ஒருவேளை கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து இந்நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். உன்னை நிந்திக்கிறவர்கள், அவமதிக்கிறவர்கள், அவமானப்படுத்துறவங்க எல்லாம் வரும்போது நீ அவங்க கூட சண்டை போட போகாத, அவங்கிட்ட பேச போகாத. நீ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாயிலும் கர்த்தர் என் சிறுமையை மாற்றுவார். இவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாயிலும்
கர்த்தர் நெருக்கடிகளை மாற்றுவார். இவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாயிலும் என் அவமானத்தை கர்த்தர் மாற்றுவார். இவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாயிலும் என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாயிலும் என் சிங்காசனத்தை தேவன் நிலைநிறுத்துவாராக. ஆமென் சொல்ல. நிந்தித்தவன் யார்? அப்சலோமின் கூட்டாளி. அப்சலோம் யார்? தாவீதின் மகன். ஆமென் சொல்லுங்க. தாவீதின் மகன் தான் அப்சலோம். அவன் தான் ஆளை தூண்டிவிட்டு தாவீது தகப்பனை நிந்திக்கும்படி அனுப்பினான். ஆமென் சொல்லுங்க. அவன் நினைத்திருந்தால் தாவீதிடத்திலே போக விடாமல் அவனை தடுத்திருக்கலாம். ஒரு பிரச்சனை உண்டு பண்ண விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் அப்சலோம் அதுக்கு சம்மதிக்கல. தூண்டி விட்டான். போ, அவனை சபிங்க, அவனை திட்டுங்கன்னு சொல்லி அனுப்பினான். சீமேயு நிந்தித்தான். ஆனால் தாவீது நினைத்திருந்தால் அவன் தலையை வாங்கியிருக்க முடியும். ஆனால் அவன் சொல்லுகிறான், இந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஓ, சொல்ல மாட்டீங்களே? இந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார். இந்த சிறுமையை பார்த்து கர்த்தரனை உயர்த்துவார். இந்த சிறுமையை பார்த்து என் சிங்காசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். சிறுமை உன்னை உயர்த்துவதற்கு, அவமானங்கள் உன்னை உயர்த்துவதற்கு, இன்னைக்கு நீ கடந்து போகிற பாதைகள் உனக்கு அடுத்த உயர்வுக்கு, இன்றைக்கு நீ பார்க்கிற சூழ்நிலைகள் கஷ்டமாகத்தான் இருக்கும், நெருக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் புரிஞ்சிக்கோ, உன் சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். சிறுமையை மாற்றுகிற கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். இந்த ஆலயம் கட்டும் பொழுது இடத்தை வாங்கினோம், அது கடன். அதுக்கு மேலே இந்த ஆலயம் கட்டும்போது ஒரு பைசா கையில் இல்லை. ஆலயம் கட்டுற வேலையை தொடங்கிட்டோம். என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, என்ன இருக்கு, எப்படி கட்டுவீங்க? நான் சொன்னேன், யெகோவா ஈரே. ஆலயம் கட்டுகிற துவங்கின நாளில் இருந்து கட்டி முடிந்து பிரதிஷ்டை பண்ணுகிற நாள் வரை நான் பேசின ஒரே ஒரு வார்த்தை, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அந்த வார்த்தை தான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். சொல்ல தொடங்கின போது ஒவ்வொருத்தரையா கர்த்தர் எழுப்பினார். ஒருத்தர் சொன்னார், நான் இந்த கல்லெல்லாம் கொடுக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், சிமெண்ட் எல்லாம் கொடுக்கிறேன். ஒருத்தர் எத்தலோட மண் வேணும், மண்ணை கொடுக்க. ஒவ்வொன்றாக செய்கிற மக்களை கர்த்தர் எழுப்பினார். செய்கிற மக்களை கர்த்தர் எழுப்பினார். கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பினார். ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, பரிகாசங்கள் வந்தது. நிந்தித்த பரிகாசித்த ஜனத்துக்கு நடுவில் கர்த்தர் ஆலயத்தை கட்டினார். தேவ மகிமை ஆலயத்தில் வெளிப்பட்டது. ஜனங்களை கொடுத்தார், எழுப்புதலை உண்டு பண்ணினார், மகிமையான காரியங்களை தேவன் செய்தார். நான் இன்றைக்கு வரை சொல்ல முடியும், என் சிறுமையை பார்த்து கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். என் நிலைகளை பார்த்து கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அவமானங்களை பார்த்து சோர்ந்து போகவில்லை. ஒரு கூட்டம் நிந்திக்கிறது, ஒரு கூட்டம் அவமதிக்கிறது, ஊர் ஊரா போய் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை பேசி நடக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், நான் நம்பினவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும். உலகமே எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் ஒரு தலைமுடிய கூட அசைக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். என்னை அழைத்தவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை கை போடுவதில்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்திலே வருவார்கள். எத்தனை பேர் ஊழியம் முடிஞ்சிச்சு, ஊழியம் எழும்பான்னு சொன்னாங்க, எழுதுவாய் ஊழியம் நிற்கும். இன்னைக்கு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 5 வருஷம் கழிஞ்சு ஒரு குடும்பம் வந்துச்சு. இவங்க கிட்ட சபையிலிருந்து மக்கள் சொன்ன வார்த்தை, அவங்க சொன்னாங்க, ஊழியம் போச்சு, ஊழியம் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. அல்லேலூயா.
ஆனா இப்போ அவங்க வந்து பார்த்த பிறகு தெரியும் ஊழியம் முடிஞ்சா இருக்கான்னு. முடிஞ்சுன்னு சொல்லல வந்து பார்க்க சொல்லுங்க. ஊழியம் முடியாது. ஊழியத்தை அழைத்தவருக்கு முடிவில்லை. அவர் முடிந்து போகிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. எப்ப பிரச்சனை வரும், எப்ப நெருக்கம் வரும், எப்ப அவமானம் வரும், எப்ப கஷ்டம் வரும் என்று ஒரு கூட்டம் துக்கப்படும் போது ஒரு கூட்டம் சந்தோஷப்படுகிறது, ஒரு கூட்டம் பலிக்கிறது, ஒரு கூட்டம் பரிகாசிக்கிறது, ஒரு கூட்டம் அவமானமாய் பேசுகிறது. உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு கூட்டம் சபையை எதிர்க்கும் பொழுது, சபைக்கு விரோதமாய் பேசி நடக்கும் பொழுது, இந்த எல்லைக்குள் கர்த்தர் மாத்திரம் இல்லாதிருந்தால் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியாது. இன்றைக்கு ஊழியம் செய்கிற நானும் உயிரோடு இருந்திருக்க முடியாது. எனக்கு தெரியும் இந்த ஸ்தலத்திலே வாக்குத்தத்தம் பிறந்திருக்கிறது, இந்த ஸ்தலத்திலே எழுப்புதல் பிறந்திருக்கிறது, இந்த ஸ்தலத்திலே இயேசு இருக்கிறார். பரிகாசிச்சவங்க, நிந்திச்சவங்க, அவமானப்படுத்தினவங்க அவங்க தான் காணாம போனங்களை தவிர ஊழியம் நிற்கிறது. அப்பதான் நான் சொல்லுவேன், இவங்க நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாயிலும் கர்த்தரை உயர்த்துவா, கர்த்தரை உயர்த்துவா. ஒரு நாள் விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணினேன். நெருக்கங்கள் வர வர ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கம் பண்ண கர்த்தர் வைத்தார். எவ்வளவு சந்தோஷமான காரியம். ஆமென் சொல்லுங்க. ஊழியர்கள் மனம் கசந்தாடும்படி, ஊழியர்கள் உணர்வடையும்படி விசுவாசிங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் டேனியல் வருவாங்க, கேளுங்க கர்த்தர் செய்த கிரியைகளை. எல்லா ஊழியக்காரன் கண்ணீரோடு கூட சொன்ன சாட்சிகள். வார்த்தை என்னை தொட்டது. ஊழியத்தில் நான் மாற வேண்டிய இடத்தை கர்த்தனுக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னை உருவாக்கினார். சோர்ந்து போய் கிடந்த எனக்கு ஜீவனை கொடுத்தார். சோர்ந்து போன எனக்கு திரும்ப ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கை கொடுத்தார். எங்கூட கர்த்தர் பேசினார். அப்பதான் நான் நினைப்பேன், என் சிறுமையை பார்த்து கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு தாவீது சொல்ற, சிறுமையை பார்த்தாயிலும் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்சலோம் கையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். தாவீதுக்கு கொடுத்த விடுதலை அப்சலோம் கையிலிருந்து, அப்சலோமின் கூட்டாளிகள் கையிலிருந்து, தன் சொந்த மகனின் கையிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். கடைசியா ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி முடிச்சலாமா? கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க சிறுமையை பார்த்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். உபாகமம் 26:7 6-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து விடுவித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒடுக்கம், வருத்தம், சிறுமை இதெல்லாம் பார்த்து எகிப்தின் பார்வோன் கையில இருந்து கர்த்தர் விடுவித்தார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறுமை, உன் வருத்தம், உன் ஒடுக்கம் எல்லாத்தையும் பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே நான் உன்னை விடுதலையாக்குவேன், சீக்கிரத்திலே நான் உன்னை விடுதலையாக்குவேன். நிச்சயமாய் விடுவிக்கப்படுவாய், நிச்சயமாய் விடுவிக்கப்படுவாய், நிச்சயமாய் விடுவிக்கப்படுவாய். நீ சிறுமைக்குள் இருக்க போவது இல்லை, நீ வருத்தத்தில் இருக்க போவது இல்லை, நீ ஒடுக்கத்தில் இருக்க போவதில்லை, நீ அவமானத்தில் இருக்க போவதில்லை. சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே என் மகிமை வெளியரங்கமாகும், சீக்கிரத்தில் என் மகிமை வெளியரங்கமாகும். சீக்கிரத்திலே நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லுகிற செய்தி தேசம் எங்கும் பரவ போகிறது. நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லுகிற செய்தி கிராமம் எல்லாம் பரவ போகிறது. நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்கிற செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பிரசித்தம் பண்ணப்பட போகிறது. நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லுகிற செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரவும். நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்கிற செய்தி இந்தியா முழுவதும் பரவும். இதான் நடக்கும். சீக்கிரத்தில்
சீக்கிரத்தில் உன்னை அற்பமா பேசின எந்த சூழ்நிலையை வச்சு உன்னை எல்லாரும் அற்பமா பேசுறாங்களோ அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து நீ வெளியே வந்த என்கிற செய்தி எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணப்படும். எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணப்படும். யூத ஜனத்தை அழிக்கலான்னு சொல்ற செய்தி எவ்வளவு வேகமாய் பிரசித்தமாயிற்றோ அதை விட சத்துருக்களை அழிக்கலாம் என்று சொல்லுகிற செய்தி வேகமாய் பரவினது போல துர்செய்தி பரப்பின ஜனங்களுக்கு நடுவில் நீ விடுவிக்கப்பட்டாய். சபை விடுவிக்கப்பட்டது. சபையின் சூழ்நிலை மாறினது. சபையின் நிலைகள் மாறினது. சபை அநேக ஊழியர்களை தூக்கி நிறுத்துகிறது. அநேக ஊழியர்களை தாங்குகிறது. சபை ஸ்தாபனமாய் மாறினது. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். சூழ்நிலை மாறினது என்று சொல்லுகிற செய்தி கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எங்கிலும் பிரசித்தம் பண்ணப்பட போகிறது. எல்லாருக்கும் தெரியும்படி தேவன் வெளிப்படுவார். அன்றைக்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இதுதான் நடக்கும். இதுதான் நடக்கும். மகிமை வெளியரங்கமாகும் போது இது நடக்கும். கட்டாயம் நடக்கும். நீ எழுதி வச்சுக்கோ. காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ஆனா எனக்கு தெரியும், பெருமழையின் இரைச்சல் என் காதலை கேட்கிறது. அது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அது என் காதுக்கு தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்காது. வேலைக்காரன் போய் சொல்றான், உள்ளங்கையில மேகத்தை பார்க்கிறேன்னு சொன்னான். அடுத்த செகண்ட் எலியா சொன்னாரு, பெருமழையின் இரைச்சல் என் காதுல கேட்குது. பார்த்தவன் காதுல கேட்கல. உள்ளங்களில் மேகம் இருக்குன்னு சொன்னவன் காதுக்கும் கேட்கல. ஆனா எலியாவின் காதுக்கு கேட்டுச்சு. என் காதுல ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என் காதுல ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு எழுப்புதலின் சத்தம் என் காதுல கேட்கிறது. சூழ்நிலை மாறுகிற சத்தம் காதுல கேட்கிறது. சந்தோஷத்தின் சத்தம் காதுல கேட்கிறது. விடுதலையின் சத்தம் காதுல கேட்கிறது. அர்ப்பணிப்பின் சத்தம் என் காதுல கேட்கிறது. சூழ்நிலைகள் மாறுகிற சத்தம் என் காதுக்கு கேட்குது. அது எனக்கு காதுக்கு தான் கேட்கும், உன் காதுக்கு கேட்காது. இன்னைக்கு நம்ம கூட நிற்க யாரும் இல்லை. அன்னைக்கு நானே கேட்டார், நான் செய்யட்டான்னு சொல்லுகிற நேரம் சீக்கிரம் வரும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரை எடுக்க வேண்டியது இருக்கு. அன்னை கர்த்தரை எடுத்துக்கொண்டு நிறுத்துவா. அன்னைக்கு கொண்டு உறுதிப்படுத்துவா. ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஜனங்கள் சபைக்குள்ள இருப்பாங்க. எழுப்புதலின் ஜனம் சபைக்குள்ள இருக்கும். சுத்த மனம் உள்ள ஜனம் சபைக்குள்ள இருக்கும். அசுத்தர்களும் துஷ்டர்களும் சபைக்குள்ள இருக்க முடியாது. எழுப்புதலை விரும்புகிற வாஞ்சிக்கிற ஒரு கூட்டம் இந்த சபைக்குள்ள கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த ஜன திரளின் இரைச்சல் என் காதுல கேட்கிறது. அந்த சத்தம் என் காதுல கேட்குது. இன்றைக்கு ஆராதனைக்கு சபைக்குள்ள இருக்க இடம் இருக்கு, ஆனால் இல்லை. அன்னைக்கு சபைக்குள்ள முண்டி அடிச்சு வர கூட்டம் வெளியே காத்து கிடக்கும். ஒவ்வொரு ஆராதனைக்கு ஆயிரக்கணக்கான ஜனம் வெளியே காத்து கிடக்கும். அது நடக்க போகுது. அந்த இரைச்சல் என் காதுல கேட்குது. அந்த எழுப்புதல் சத்தம் என் காதுல கேட்குது. 24 மணி நேரம் சபைக்குள் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். கூட்டம் கூட்டமா ஜனம் மனம் திரும்பும். இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு முறை ஞானஸ்நானம் எழுதி வை. தினமும் ஞானஸ்நான ஆராதனை இந்த சபைக்குள்ள நடக்கும். கூட்டம் கூட்டமா ஜனம் மனம் திரும்புவாங்க. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. முடவர்கள் நடப்பார்கள். குஷ்டரோகிகள் சுஸ்தமாவார்கள். பார்வை இல்லாதவன் பார்வையடைவான். இயேசு நாட்களில் நடந்த அதே அற்புத அடையாளம் இந்த ஸ்தலத்தில் நடக்கும்.
மருத்துவராய் கைவிடப்பட்ட ஜனங்கள் வீல் சேர்ல ஆம்புலன்ஸ்ல வந்து வரிசை அனுப்பாங்க, சுகத்துக்காக நிற்பாங்க. எழுதி வைத்துக்கொள், எல்லாருடைய கண்காண இயேசு எழுப்புவார், அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் காதுல அந்த சத்தம் கேட்கிறது. எந்த சத்தம் எலியாவுக்கு காதுல கேட்டுச்சோ அது நிஜமாச்சா இல்லையா? நிஜமாச்சா இல்லையா? ஆகாபிட்ட சொல்லு, எனக்கு கேட்குது, அவனுக்கு கேட்காது. என் கண்ணுக்கு திறக்கல, காதும் திறக்கலப்பா. ஓ வீட்டு போ சொல்லு. சிறுமையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை ஒண்ணு கூட மாறி போகல. அந்த நாளுக்கு அதை எதிர்பார்த்து நிற்கிறேன். அந்த உன்னத நாளுக்கு அதை நிந்தைகள், அவமானம், பரிகாசம், பழிச்சொல் எல்லாத்தையும் சுமந்து நிற்கிறேன். ஆண்டவருக்காக நிக்கணும், எதையாவது ஆண்டவருக்கு செய்யணும், சாதிச்சுட்டு சாகணும். போனோம் சீக்கிரம், ஆனா சாதிச்சுட்டு போனோம், சாதிச்சுட்டு போனோம். இவ்வளவு நிந்தைகள், அவமானம் பட்டது சும்மா போறதுக்கு இல்ல, சாதிச்சுட்டு போனோம். சாதிச்சு ஆகணும், கர்த்தருக்காக நின்னாகணும், கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னாகணும். எழுப்புதல் கண்ணு பார்க்கணும், எழுப்புதல் உருவாகணும், உலகத்தில் வரலாறு பேசணும். எழுப்புதல் மாத்தாண்டத்தில் இயேசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சபைக்குள்ளே இருந்து இத்தனை வருஷத்தில் ஒரு எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்லி தலைமுறைகள் பேசணும், வரலாறு பேசணும். அந்த நிந்தைகள், அவமானத்தில் ஊழியம் செய்ய முடியாது. என்னைக்கோ உயிரை மாற்றிட்டு போயிருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் நடுவில் நிற்கிறோம்னா இது ஒரே ஒரு ஆசை தான், எதையாவது சாதிக்கணும். ஆனால் காலில் வந்து முழங்கால் போட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சாதிச்சோன்னே என்னை அழைச்சிட்டு போயிருங்கப்பா, நான் கஷ்டப்படக்கூடாது, யாருக்கு தெய்வம் நிற்கக்கூடாது. சாதிச்ச அடுத்த செகண்ட்ல நான் முழங்கால் நிற்கும் போது என்னை அழைச்சிட்டு போயிருங்கப்பா. ஏன் அந்த எண்ணம் வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து முழங்கால் போட்டாதான் சொன்ன ஆண்டவரிடத்தில். அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு நிந்தைகள், அவமானம் தாங்க முடியாது. அப்பதான் அந்த வார்த்தைகள்லாம் நாடு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. சிறுமை மாறும். இன்னைக்கு கடன் சபைக்காக தான் வாங்கணும். நான் வாங்கி சொகுசா வாழல. நான் வாங்கி சொகுசா இருந்த ஒரு காரை எடுத்து நல்ல ஒரு BMW காரு, பென்ஸ் காரத்தை சுற்றி இருப்பேன். கர்த்தருக்காக ஆலயம் கட்டணும். சர்ச்சுக்குள்ள வந்து சாப்பிட்டவங்க, சர்ச்சுக்குள்ள வந்து அப்பத்தை பிட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் என் காதில் கேட்டே இருக்கு. அவங்கள பார்க்கும்போது சத்தம் கேட்கும், ஆனால் நான் அவங்கள பார்த்து சிரிப்பேன், சந்தோஷமா சிரிப்பேன். அவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் நான் யோசிக்கிறேன். இந்த வார்த்தை வரும்போது நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் பார்த்தாயிலும் கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்பதான் தோணுது, இன்னும் ஒரு கூட்டம் நமக்கு வரும், பேசட்டும், நிந்திக்கட்டும். அவன் நிந்திக்க 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 நம்ம எழும்பிட்டே இருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழுமிருக்கலாமா? எழுமிருக்கலாமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த கைத்தட்டி பாடுவோமா? அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் தருவாரை காத்துக் கொள்வேன்.
என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவாரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவன், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தமானார். இந்த பாதிமாலமோ சதனா ரகபப உத்தரமனா ஷஹதலே. இயேசுவின் நாமத்தில் உன் சிறுமை மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது. கர்த்தர் விடுவிக்க போகிறார். சிறுமைக்குள் கிடக்கிற உனக்கு விடுதலை நாள் அறிவிக்கப்படுகிறது. உனக்கு ஒரு நம்பிக்கை நாள் அறிவிக்கப்படுகிறது. ஒரு விடுதலையின் நேரம் அறிவிக்கப்படுகிறது. உன்னை தூக்கி நிறுத்துகிற நேரம் அறிவிக்கப்படுகிறது. உனக்குரிய நேரம் வந்தது, உனக்குரிய நாள் வந்தது. விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. உன்னை நிந்தித்தவர்கள், அவமதித்தவர்கள் உன் சபைக்கு வருவார்கள், உன் சபைக்கு வருவார்கள். நானும் வருகிறேன், நானும் வருகிறேன் என்று உன் கூட ஒரு கூட்டம் சபைக்கு வரும். விசுவாசிச்சா மாத்திரம் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள், ஆமென் சொல்லி பெற்றுக்கொள். நிந்தித்தவர்கள் பார்க்க, அவமதித்தவர்கள் பார்க்க உன்னை அவர் உயர்த்துவார். உன் குடும்பம் உயரும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும், தலைமுறை ஆசீர்வாதமாய் இருக்கும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு சொல்றார், என் பிள்ளைங்க அவமானத்தை அனுபவிச்சாங்க, நிந்தையோட சபைக்கு வராங்க, பரிகாசத்தோட சபைக்கு வராங்க. என் பிள்ளைங்களை விடுவிக்க போகிற நாள் வந்ததுன்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லு. என் பிள்ளைகளை விடுவிக்கிற நேரம் வந்ததுன்னு சொல்லு. அவமானம் மாறுகிற நேரம் வந்ததுன்னு சொல்லுன்றார் ஆண்டவர். இன்னைக்கு 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 ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நிந்தித்த சத்துருக்களுக்கு நடுவில் அவர்கள் கண் காண உனக்கு ஒரு ராஜ மேன்மை, ஒரு ராஜ மேன்மை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவாய், இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவாய், இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவாய். விடுவிக்கிறதுக்காய் நன்றி. எல்லா குடும்பங்களையும் விடுதலையாக்கி அனுப்பும். உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா சிறுமை மாறணும். சிறுமை மாறும் போது உங்க மகிமை வெளியரங்கமாகுமே. இன்னைக்கு வாக்கு பண்ணிட்டீங்கப்பா, நிச்சயம் எங்களுக்குரிய காலம் வந்தது. ஒரு நல்ல காலம் எங்களுக்கு பிறக்க போகிறது. அது விடுதலையின் காலமாயிருக்கும், ஆர்ப்பரிப்பின் காலமாயிருக்கும், சந்தோஷத்தின் காலமாயிருக்கும். இன்றைக்கு துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். இப்படி செய்யப்படுறதுக்காய் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. இரத்த கொடில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கவனிங்க ஒரு வார்த்தை. வேலைக்கிழமை என்ன சொல்லுங்க? வேலைக்கிழமை எலெக்ஷன் இல்லையா? எல்லாரும் என்ன செய்யணும்? போய் ஓட்டு போடணும். பால் ஓட்டா போட்டுறாதுங்க. எது வந்தா எது வரும்னு யோசிங்க. எல்லா கட்சியும் சூப்பராக தான் இருக்கு தெரியுது, ஆனால் எல்லாம் சூப்பர் இல்லை. எது வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல ஆட்சிக்காக ஓட்டு போடுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது. இவங்களுக்கு போடு அவங்களுக்கு போட நான் சொல்றது இல்லை. ஆனால் எது இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது எது, அதை பார்த்து ஓட்டு போடுங்க. பால் ஓட்டு போட்டால் கர்த்தர் கேட்பார் உங்கள்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. உங்க உரிமையை தவறா பயன்படுத்தாதுங்க, உரிமையை சரியா பயன்படுத்துங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய சிநேகம், ஐக்கியம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சத்தமா.